இந்த சபைக்கு மிக அருமையாக பெயர் வைத்திருக்கிறார்கள், சிவஞான சிற்சபை என்று. பொதுவாக நமக்கு ஒன்று வேண்டுமென்றால் அதை யார்கிட்ட போய் கேட்போம்? இப்போ நமக்கு ஒரு பணம் வேணும்னா ஒரு செல்வந்தர்கிட்ட போய் கேட்போம், கல்வி வேணும்னா கல்வியில் சிறந்தவர்கள்ட்ட போய் கேட்போம். அது மாதிரி ஒரு மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் அந்த மருத்துவத்தில் சிறந்த ஒரு மருத்துவரை அணுகி அந்த மருத்துவ கல்லூரியிலே போய் நாம் படித்து மருத்துவரிடத்திலே போய் பணியாற்றி அவர்கிட்ட ஜூனியராக போய் சேர்ந்து அப்படி தானே இருப்போம். ஆக நமக்கு எது வேண்டுமோ அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்கக்கிட்ட தான் போய் நாங்கள் கேட்போம். நம்ம இப்போ சிவஞானம் என்கின்ற உயர்ந்த ஒரு பொருள் நமக்கு கைவர பெற வேண்டும் என்று சொன்னால் அது யார்கிட்ட போய் நாம் கேட்க முடியும்? அந்த ஞானம் நிறைந்து இருக்கின்ற ஒருவனிடத்தில் சென்று தான் நாம் கேட்க முடியும். அப்படி ஞானமே வடிவாக பெருமான் திருக்கூத்து நிகழ்த்துகின்ற இடம் எது என்று சொன்னால் சிற்சபை. சித் என்றாலே ஞானம். அப்போ சிவஞானத்தை, அந்த உயரிய பொருளை இந்த ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதனை ஞானம் நிறைந்த ஒருவனாகிய பெருமான் ஆடுகின்ற அந்த சிற்சபேசனாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் சென்று தான் நாம் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆகவே இந்த ஞான வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிற்கு சிவஞான சிற்சபை என்ற பெயர் மிக பொருத்தமுடையதாக அமைந்துள்ளது என்று அடியேன் கருதுகின்றேன். அப்படி நாமெல்லாம் இந்த உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் இந்த உயிர்கள் சிவகதியை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எல்லையற்ற பெருங்கருணையினாலே நாம் பின்பற்றி வாழ்வதற்கு உரிய நூல்களாக 2 நூல்களை அருளி செய்தார். அவை வேதம், சிவாகமங்கள் என்று 2 நூல்கள். நமக்கு முதல் நூல்கள் எது அப்படின்னு கேட்டால் வேதமும் சிவாகமங்களும். இவற்றை ஒப்புக்கொள்ளாத பல சமயங்கள் இருக்கின்றன, வேதத்தை ஒப்புக்கொண்டு ஆகமத்தை ஒப்புக்கொள்ளாத சமயங்கள் இருக்கின்றன, இப்படி பலபடியாக இருக்கின்றன. கால அவகாசம் கருதி அடியேன் கொஞ்சம் அதை சுருக்கமாக சொல்லி கொண்டு செல்கின்றேன். அவற்றுள் முதலில் வேதமும் சிவாகமம், இந்த 2ஐயுமே சிவபெருமானே அருளி செய்தார். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். அவற்றுள் இந்த வேதம் என்பது பொது நூல் எனவும் ஆகமம் சிறப்பு நூல் எனவும் கருதப்படும். திருமந்திரம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன, நாதன் உரை அவை நாடில் 2 அந்தம், வேதம் அது எண்ணில் பெரியோர்க்கு அபேதமே என்று திருமந்திரம். ஐயா வைத்துக்கொண்டு அடியேன் திருமந்திரம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். திருமந்திரம் இதை அழகாக சொல்லுகின்றது. 2மே சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளியது. இதற்குள் நாம் வேதம் பாராட்டக்கூடாது. வேதத்தின் முழுவாகிய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபநிடத்தின் கருத்துக்களும் சிவாகம செய்திகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவதான் என்று நமக்கு அருளாளர்கள் அருளி செய்கின்றார்கள். சரி, ஏனைய சமயங்கள் எல்லாம் ஒரு நூல்கள் தானே வைத்திருக்கின்றன, ஒரு நூல் தான் இருக்குது. இப்போ கிறிஸ்தவம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பைபிள்னு ஒரு நூல் தான் முதல் நூலாக அவர்கள் பார்ப்பது. இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கென்று ஒரு குரான் என்ற நூல் இருக்குது. அதுபோல் சமணர்கள், பௌத்தர்கள் இவங்கெல்லாம் ஒவ்வொரு நூல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சித்தாந்த சைவ நெறியிலே நிற்கின்ற நமக்கு மட்டும் ஏன் சுவாமி 2 நூல்களாக அருளி செய்தார்? ஏன்னா ஒரு நூலை படிக்கிறதுக்கே நம்மளால் முடியலைங்க, 2 நூல் ஏன் சுவாமி அருளி செய்தார் அப்படின்னா அந்தந்த ஆன்மாக்களுக்கு உரிய பக்குவம் நோக்கி சுவாமி இந்த நூல்களை எல்லாம் அருளி செய்திருக்கின்றார். பொது, அதாவது வேதம் என்பது பொது என்றால் உலகத்தவர்கள் நன்மை பெறுவதற்காக பொதுவான அறங்களை எல்லாம் வலியுறுத்தி சொல்லுவது வேதம். அதை கண்மகாண்டம், ஞானகாண்டம் என்றெல்லாம் அதில் பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. அதை விரித்தால் பெருகி கொண்டே போகும். அடுத்து சிவாகமம் என்பது சிவபக்தர்களுக்காக சத்தினிபாதர்கள் என்று சொல்லக்கூடிய அருள் பதிவு பெற்ற ஞானிகளுக்காக அருளி செய்யப்பட்டது சிவாகமங்கள். அப்போது அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு அருளி செய்தது தான் நம்முடைய சைவ சமய முதல் நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதம், சிவாகமங்கள். இதுக்கு என்ன பிரமாணம்? சுவாமி தான் அருளி செய்தார் என்றால் சம்பந்த பெருமான் சொல்கிறார், வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று தொடங்குகின்றார். அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்று போற்றுகின்றார். இன்னும் திருப்புகழில் பார்த்தீங்கன்னா வேத மந்திரஸ்வரூபா என்று அருணகிரி பெருமான் அருளி செய்கின்றார்.
இதெல்லாம் வேதம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது என்பதற்கு நமக்கு ஒரு பிரமாணமாக அமைகின்றது. சரி, சிவாகமங்கள் அவை ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று மணிவாசக பெருமான், அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்று இவையெல்லாம் நமக்கு பிரமாணங்களாக இருக்கின்றன. ஆக வேதம் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 உறுதிப்பொருள்களை நமக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது. வீட்டை பற்றிய செய்தியும் வேதத்திலே வருகின்றது. என்றாலும் அறத்தை வலியுறுத்தி நிறைய செய்திகள் வேதங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. சிவாகமம் ஞானவாத பொருள் ஒன்றையே, அதாவது சரியை கிரிய யோக ஞானம் என்கின்ற நெறியை நமக்கு சிறப்பாக சொல்லுவது. ஆகையினாலே இப்போ இந்த வேதம் சிவாகமம் இரண்டும் நமக்கு முதல் நூல்கள் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. இதில் இந்த வேதத்தினுடைய சாரமாக அதனுடைய ஞானகாண்டத்தில் உள்ள செய்திகளை எல்லாம், சிவபெருமானை துதிக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் தோத்திரங்களாக நமது செந்தமிழ் மொழியிலே சிவபெருமானுடைய திருவுருளை பெற்ற ஞானசம்பந்தர் முதலாக தெய்வச்சேக்கிழார் வரையிலான 27 ஆசிரியன்மார்கள் நமக்கு திருமுறைகளாக அருளி செய்தார்கள். அந்த திருமுறைகள் 12 திருமுறைகளாக தொகுக்கப் பெற்றுள்ளன. தொகுக்கப்பெற்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் பெரும்பான்மையும் தெரியும். ஏன்னா தோத்திரங்களிலெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி உடையவர்களாக இந்த சபையில் இருக்கிறவர்களை நான் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுகின்றேன். நம்பியாண்டார் நம்பிகள் அதனை முறையாக தொகுத்தார். 11 திருமுறைகளாக தொகுத்தார். பின்னாலே சேக்கிழார் சுவாமி அருளி செய்த 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறையாக சேர்க்கப்பெற்றது. சிவஞான பாலமுதத்தை உண்டு அருள் பெற்று சிவமாகவே இருந்து சம்பந்த பெருமான் அருளியது போல ஒவ்வொரு அருளாளருமே, திருமுறை அருளி செய்த அத்தனை அருளாளர்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக பெருமானால் ஆட்கொள்ள பெற்று அந்த திருமுறைகளை எல்லாம் அருளி செய்தார்கள். இப்போ நமக்கு நிறைய பாட்டு இருக்குது. சிவபெருமான் மேலே பாட்டு இல்லாமல் இருக்கா? 27 ஆசிரியன்மார்கள் அருளி செய்தார்கள். அதுக்கு பின்னால் எத்தனையோ கவிஞர்கள் வந்துட்டாங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை நம்ம ஈர்க்கும் விதமாக இசையெல்லாம் அமைத்து அங்கங்கே ஒலித்து கொண்டிருக்கின்றன. விநாயகர் மேலே, அம்பாள் மேலே, முருகப்பெருமான் மீது, அதுவும் அண்ணாமலையார் மீதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பாட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த இசையெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ஈர்ப்பாகவும் இருக்கிறது. அப்போ அவையெல்லாம் தோத்திர பாடல்கள் இல்லையா? அதையெல்லாம் நாம் பாடக்கூடாதா என்றால் அவையும் பெருமான் மீது பாடப்பெற்ற பாடல்கள் தான். ஆனால் அருளாளர்கள் அருளி செய்ததற்கும் இதற்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்திங்கன்னா, ஞானசம்பந்தர் முதலாயினோர் பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற பிறகு பெருமானுடைய அருளை பெற்று அந்த நிலையிலே அவர்கள் அருளி செய்தார்கள். ஏனைய கவிஞர்கள் எல்லாம் அவர்கள் அருளி செய்வதெல்லாம் பெருமானுடைய அருளை பெறுவதற்குரிய முயற்சியிலே இருந்து கொண்டு அதனை அருளி செய்கின்றார்கள். அருள் பெற்று சிவமாகவே இருந்து இவர்களெல்லாம் பாடினாங்க. அருள் பெற பாடுவது வேறு, அருள் பெற்று ஆட்கொள்ள பெற்ற நிலையிலே சிவமயமாக சிவமாந்தன்மை எய்த பெற்று பாடிய நிலை வேறு. அதையினால்தான் திருமுறைகளுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது, ஒரு பொருள் வேணும், இல்லை நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், இல்லை நல்லபடியே சுகப்பிரசவம் ஆகணும், இதுக்கெல்லாம் நீங்கள் யார்ட்டையாவது போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மற்ற எந்த பாட்டையும் பாட சொல்ல மாட்டாங்க. திருமுறையிலே உள்ள பாடல்களைத்தான் பாராயணம் செய்ய சொல்வார்கள். ஏன்? அவையெல்லாம் சிவபெருமானுடைய சிவ வாக்கியங்களாகவே அமைந்தவை திருமுறைகள். நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ மணிவாஸ். ஏன்னா பெருமான் அருள் செய்த போதே திருவடி தீக்கை செய்த அந்த நொடியிலேயே அந்த சிவஞானம் மேலிட்ட நிலையிலே இருந்து அருளி செய்தது இந்த பாடல்கள் எல்லாம். ஞானப்பால் உண்டு பிறகு அந்த ஞானப்பால் அமுதம் உண்ட பிரான் ஞான பாடல்களாக நமக்கு தந்தார். அதுபோல் காரைக்கால் அம்மை எந்த திருமுறையிலே எந்த அருளாளர் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். காரைக்கால் அம்மையார் பாருங்க, என்புருவம் பெற்ற பிறகு அருளி செய்தது பார்த்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை. எப்படி சேக்கிழார் சுவாமிகள் பெருமானை அடியெடுத்து கொடுத்தார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகெல்லாம் என்று அப்படி தொடங்கினார். அப்போது சிவமானவா என்று மணிவாசகர் சொன்னார் இல்லையா? அப்போது சிவமாகவே இருந்து பாடியதால் அவையே நமக்கு உயர்ந்த தோத்திரங்களாக விளங்குகின்றன.
இந்த திருமுறைகள் சிவவாக்கியம் என்று சொன்னேன் அல்லவா, இது எப்படி நமக்கு தெரிகிறது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் இளம்பயங்கோட்டூர் பதிகத்திலே அருளி செய்கின்றார். எனதுரை தனதுரையாக என்று ஒவ்வொரு பாட்டிலும் எனதுரை தனதுரையாக, எனதுரை தனதுரையாக அப்படின்னு. அப்படி இவர்களெல்லாம் அருளி செய்தது தான் இந்த வேதத்தின் சாரமாக உள்ள நம்முடைய செந்தமிழ் திருமுறை தோத்திரங்கள். அவை தேவாரம் வேதசாரம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. அன்பர்கள் கிடைத்தால் அது கொஞ்சம் ரொம்ப பழைய நூல், அது கிடைத்தால் வாங்கி படிங்க. ரொம்ப அருமையான முறையில் காசிவாசி செந்திநாத ஐயர் அவர்கள் அதற்கு உரை விளக்கம் செய்திருக்கிறார்கள். திருமுறைகளையும் வேதத்தையும் உள்ள ஸ்லோகங்களையும் பொருத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை நீங்கள் படிக்கலாம். எனவே தோத்திரமாவது நமக்கு எதுன்னு சொன்னால் 12 திருமுறைகள். அவை உங்களுக்கு தெரியும். 1, 2, 3 ஞானசம்பந்த பெருமான், 4, 5, 6 நாவுக்கரசு பெருமான், 7ஆம் திருமுறை சுந்தரருடைய திருப்பாட்டு, திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவையாரும், 8ஆம் திருமுறையிலே மணிவாசக பெருமான் அருளி செய்தது, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை, திருமூலர் அருளிய செய்த திருமந்திரம். அது திருமந்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அது தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்லப்படும் 10ஆம் திருமுறை. அது மாதிரி சாத்திரத்தில் ஒரு நூல் இருக்குது, போற்றி பகருடைன்னு. அது சாத்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை வார்த்தை எப்படி அமைச்சிருக்கிறார் பாருங்க சுவாமி. அப்படி அதுபோல் திரு ஆலவாயுடையார் ஆகிய சொக்கநாத பெருமான் அருளி செய்த திருப்பாட்டை முதலிலே வைத்தது. ஏனைய அருளிப்பாடுகள் எல்லாம் 11ஆம் திருமுறையிலே தொகுக்க பெற்றிருக்கின்றன. அதில் நம்பியாண்டார் நம்பிகள் எல்லாம் கூட அதில் விநாயகப் பெருமானை பற்றிய செய்திகள் அதற்கு தனி ஒரு நூலே இருக்கிறது. இரட்டைமணி மாலை இருக்கிறது. சிவபெருமான் இரட்டைமணி மாலை என்றே நூல் இருக்கிறது. அடியார் பெருமக்களை பற்றி நாவுக்கரசு பெருமானுடைய ஏகாதச மாலை முதலியவை எல்லாம் இருக்கின்றது. பிறகு உங்களுக்கு தெரியும் 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணமும் பெரிய புராணம். இப்படி நமக்கு தோத்திரங்கள். இப்படி தோத்திரங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பயிற்சியில் இருக்கும். பெரும்பாலும் திருவாசக முற்றோதல் எல்லாம் செய்திருப்பீர்கள். ஆகையினால் அதை பற்றி கொஞ்சம் குறைவாக செய்துவிட்டு அடுத்து சாத்திரங்களுக்குள்ளே போகிறேன். இப்போ உங்களுடைய அழைப்பிதழில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழில் மேலே 2 வாசகங்கள் போட்டிருப்பாங்க. நீங்கள் அன்பர்கள் கவனித்திருக்கலாம். தோத்திரமே தொல்வினை தீர்க்குமே. நடுவில் நடராஜ பெருமானுடைய திருவுருவம் இருக்கும். ஒரு பக்கம் தோத்திரமே தொல்வினை தீர்க்குமே, இன்னொரு பக்கம் சாத்திரமே சாதிக்க வழிகாட்டுமே என்று 2 போட்டிருப்பாங்க. ஆக இது எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க பாருங்கள், தொல்வினை தீர்க்குமேன்னு. ஞானசம்பந்த பெருமான் உறுதிமொழி கொடுக்குறார் இல்லையா முதல் பதிகத்தில் தோருடைய செவியனில், அருநெறிய மறைவல்ல முனியகள் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானி வந்தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்ட்டார். சாத்திரம் என்ன சொல்லுது, வல்வினை. வினையை சொல்லும்போது மட்டும் வல்வினைன்னு சொல்லும். அப்போ அந்த தொல்வினை ஆனது தீர்தல் எளிதாமேனா எப்போ எளிதாக தீரும் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருமுறைகளை நாம் பாராயணம் செய்யும் பொழுது. சரி, பாராயணம் செய்யலாம். அப்படி போகிற போக்கில் அப்படி பாராயணம் செய்துட்டு போயிடலாமா? மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம், மைகளும் அதை தண்ணி எடுத்து வை, எண்ணில் நிலகதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நிலகுதோறும் கிடமல, அப்படி இல்லையா. ஒரு நெறிய மனம் வைத்து அதனை பாராயணம் செய்ய வேண்டும். சரி, அப்போ அந்த தொல்வினை அப்படின்னா என்ன? ஏன்னா திருமுறைகளை நாம் பாராயணம் செய்து கொண்டு வரும்பொழுது அதிலேயே நமக்கு பல ஐயப்பாடுகள், பல சந்தேகங்கள் வரும். அதற்கு தான் விடை எங்கே பார்க்கணும்னு நம்ம சிந்திக்கணும். அப்போ தொல்வினை என்பது என்ன? தொன்மையான வினை, மிகப்பழ வினை நமக்கு இருக்குது. அப்போது அந்த வினை தீர வேண்டும். தோத்திரங்கள் அதை சொல்லிக்கொண்டு தான் வருகின்றன. அப்பர் சுவாமி சொல்வார், மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு எடுக்கணில்லையேன. எனவே தோத்திரமே தொல்வினை தீர்க்குமே என்று நமக்கு இதிலிருந்து ஓரளவு நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அப்போது தோத்திரப்பாக்களை இப்படியே பாடினா போதுமா? அதில் உள்ள சந்தேகங்களுக்கு எப்படி நாம் தெளிவு பெறுவது? அப்போது இந்த திருநெறிய தமிழ் என்பது தேவாராதி திருமுறைகள். அதை எப்படி படிக்கணும்? பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான், அவன் யார்? சிவபெருமான். அவரை எப்படி படிக்கணும்? ஒரு நெறிய மனம் வைத்து பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி
மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடின்னு பார்த்தோம் இல்லையா? திருந்தடி பொருந்த கைதொழ வேண்டும். அப்படி மாதோர் பாகத்தனாகிய சிவபரம்பொருளை இந்த வேதசாரமாகிய திருமுறைகள் எப்படி போற்றி துதிக்கின்றனவே, அவனையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வாழ்த்துகின்றனவே இல்லையா? தோத்திரங்கள் பெருமானை முழுமுதற் கடவுள் என்று சொல்லிட்டு அவனை வாழ்த்துகின்றது. நம்முடைய திருமந்திரம் சொல்லு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு சொல்லுது. இப்போ அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? நாங்கள் சைவ சமயத்தில் பிறந்திருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட்டார்கள், அதனால எங்கள் சமயம் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? எப்படி உயர்ந்தது என்று நமக்கு நிறுவ வேண்டும் இல்லையா? அப்படி நிறுவுவதற்குத்தான் இறைவன் நமக்கு எதை அருளி செய்தார் என்று பார்த்தால் சிவாகமங்களை அருளி செய்தார். அப்போ சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று சொல்லுகின்றது, வினை தீரும் என்று சொல்கிறது. வினைனா என்ன? வினைனா என்ன? பெரும்பாலும் நம்ம துன்பம் வரும்போது தான் என்ன சொல்லிக்கிறோம்? நான் செஞ்ச வினைங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்பம் வரும்போது நாம் அதை நினைக்கிறது இல்லை. வினை என்று சொன்னால் இன்பம் துன்பம் இரண்டுமே நாம் செய்த வினையின் பயனாகத்தான் நமக்கு வருகின்றது. நாம் செய்த நல்வினை பயனால் இன்பம் அனுபவிக்கிறோம், நாம் செய்த தீவினையின் பயனாக துன்பத்தை அனுபவிக்கின்றோம். அப்போ வினைனா என்ன? வினை எப்படி செய்கின்றோம்? வினை எப்படி செய்கின்றோம் என்ற சிந்தனை வேண்டும். தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு சொல்லிட்டுது, பொதுவாக சொல்லுச்சு நம்முடைய தோத்திரம். அப்புறம் வினை எப்படி செய்கிறோம், அதற்கு பலன் நமக்கு எப்படி எது வழியாக வருகிறது, வினை தானே நம்மை கூடுகிறதா, இல்லை நாமே போய் வினையை எடுத்துக்கொள்ளுகின்றோமா, அல்லது இந்த வினையை யாராவது நமக்கு இருந்து ஊட்டுகின்றாரா இடையிலே? அப்படி வினை செய்கின்ற நாம யாரு? கடவுளை பற்றிய சிந்தனையை சாத்திரம் சொல்லும். பல சமயங்களினுடைய நூல்களும் கடவுளை பற்றி நிரம்ப பேசுகின்றன. ஆனால் வினை செய்கின்ற நாம் யார், அந்த வினை எப்படி நமக்கு வருகிறது, எவற்றின் வழியாக நாம் வினை செய்கின்றோம், இவற்றிற்கெல்லாம் விடை சொல்லுவதாக இருப்பது நம்முடைய சிவாகமங்களின் சாரமாக இருக்கக்கூடிய 14 சித்தாந்த சாத்திரங்கள். அப்போது திருமுறைகளில் வழிபாடு செய்ய சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வழிபாடு வேறு எப்படி செய்யணும், எதற்காக வழிபாடு செய்யணும்? வினை கொள்கை தெளிவாக இருக்குது. வினை வயத்தால் நாம் இன்பத்துன்பம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் வழிபாடு ஏன் செய்யணும்? எவ்வளவு கேள்வி வருது பாருங்கள். இப்போ நாமெல்லாம் இறைவன் உண்டுன்னு ஏன் நம்புகிறோம்? எங்கள் முன்னோர்கள்லாம் வழி வழியாக சாமி கும்பிட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, திருநீர் பூசை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உத்ராட்சமணியனும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அப்படியே செய்கின்றோம். ஆனால் இறைவன் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வியை எந்த சமயத்தாரிடம் கொண்டு போய் நீங்கள் கேட்டாலும் கேட்கும் பொழுது அப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே போக போக அட நீங்கள் நம்பினா கடவுள் உண்டுன்னு நம்புங்க, நம்பினா இறைவன் உண்டுங்க, இல்லைன்னா இல்லை. கடைசியில் அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி முடியும்? இப்படி தான் முடியும். ஆனால் சித்தாந்த சைவ சாத்திரம் ஒன்றுதான் இறைவன் உள்பொருள் என்று நிறுவும். இறைவனுடைய இருப்பை தக்க பிரமாணங்களோடு இறைவன் உள்பொருள். அது மட்டும் இல்லை, இந்த உயிர்கள் உள்பொருள். இந்த உயிர்களை இறைவனோடு சேர ஒட்டாமல் தடுக்கின்ற பொருள் ஒன்று இருக்குது, அதற்கு பெயர் பாசம். பாசம் உள்பொருள். இப்படி எல்லாம் ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு நிறுவுவது எதுன்னு சொன்னால் நம்முடைய சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் சிவாகமத்தினுடைய சாரமாக வந்தது என்று குறிப்பிட்டேன். அப்போ இறைவன் உள்பொருள் என்றால் அப்போ தோத்திரத்தில் இறைவனை பற்றி சொல்லியிருக்குது. இறைவனுக்கு உருவம் இருக்கா, அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கான், அவனுக்கு ஏது விலாசம் அப்படின்னா சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அப்போ சுவாமி சக்கச்சவேல்னு இருப்பாருங்கிறார். அடையாள வடிவேறு திரிசூலம் தோன்றும் அப்படின்னெல்லாம் சொல்கிறார். பிறை அணிந்திருப்பார், கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கணர்னார். இப்படியெல்லாம் சிவபெருமானை சொல்லுகிற திருமுறை மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் என்று தொடங்குகிற பாட்டில் என்ன சொல்லிட்டார் அப்பர் சுவாமி? அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்றார். என்னங்க அப்படியும் திருமுறை சொல்லுது, இப்படியும் திருமுறை சொல்லுது அப்படின்னா ரெண்டுமே உண்மைதான். அப்போ சுவாமி அவரை அறிய முடியுமா முடியாதா என்பதற்கு விடை தெளிவாக சொல்லுவது எதுனா நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள். அப்போ இது தோத்திரத்தையும் சாத்திரத்தையும் இணைத்து
ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ளே அது சொல்லி முடிக்கணும் என்பதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக. அப்போது இந்த சிவாகமங்கள் எத்தனையோ ஆகமம் இருக்கின்றன. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று பெரிய புராணம் அதனை சொல்லும். அப்படி சிவாகமங்களை சுவாமி எண்ணில்லாத சிவாகமங்களை அருளி செய்தார். மூல ஆகமங்களாக குறிப்பாக 28 ஆகமங்கள் நமக்கு பேசப்படுகின்றன. அதனை 66 முனிவர்கள் கேட்டார்கள் என்றும் திருமந்திரம் சொல்லுது. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பியே 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று ஆகமச் சிறப்பிலே திருமூலர் அருளி செய்கின்றார். அப்படி அம்மையார் ரிஷிகளுக்கு சிவபெருமான் ரிஷிகளுக்கு அருளி செய்த ஆகமங்கள் 28. உமையம்மையாருக்கு ஆகமத்தை உபதேசித்திருக்கின்றார். அதுதான் பெரிய புராணத்தில் இப்போ குறிப்பிட்ட அந்த பாடலில் வரும். அந்த பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற அம்மையாருக்கு விருப்பம் வந்ததே அந்த ஆகம உபதேசத்தை கேட்டு. பெண்ணில் நல்லவளாகிய அந்த பெருந்தவ கொழுந்து பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்று விரும்பினாளாம். பெருமான் அப்பொழுதுதான் காஞ்சிபுரத்திலே சென்று தவம் இருக்க செய்தார். அங்கே சென்று அம்மை பூசிக்கின்றாள். இன்றளவும் நாம் அப்படி தான் வணங்கி கொண்டு இருக்கிறோம். காமாட்சி தான், உமையம்மையார் தான் காமாட்சியாக எழுந்தருளி சிவபூசை செய்து கொண்டிருக்கிறாள் அங்கே காஞ்சியில். என்றும் நின் பூசை இருக்கும் நம்பால் என்று பெருமான் அருளி செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது இன்றைக்கும் அம்மையார் பெருமானை பூசித்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் சிவபூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டியாக முதல்ல அமைந்தது அம்மையார் தான். இது ஒரு செய்தி நமக்கு. அப்போது இப்படி சிவாகம சாரமாக வந்த அந்த சாத்திரங்கள் ரிஷிகளுக்கு அருளி செய்தார். அது மாதிரி நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்தார். அப்படி நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்த ஆகமந்தான் மலைவில்லாமல் அதனை ஒன்றோடு ஆகமங்களில் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு இல்லாமல் மலைவில்லாமல் நந்தியம்பெருமான் எம்பிரானிடத்திலே அந்த ஆகம செய்திகளை எல்லாம் உபதேசமாக கேட்டு அவர் அதனை தன்னுடைய மாணாக்கராகிய சனத்குமாரருக்கு சொல்ல, சனத்குமாரர் தன்னுடைய மாணவராகிய சத்தியஞான தரிசினிகளுக்கு சொல்ல, சத்தியஞான தரிசினிகள் அவருடைய மாணவராகிய பரஞ்சோதியாருக்கு சொல்ல, இவை சந்தான பரம்பரை, இவை கைலாயத்திலே இருந்ததுனால இவை அகச்சந்தான பரம்பரை என்று பெயர் பெறும். அந்த பரஞ்சோதியார் ஒரு நாள் வான்வழியாக வரும்பொழுது இங்கே திருவெண்ணைநல்லூரிலே இங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு ஸ்வேதவன பெருமாள் என்ற பிள்ளை திருநாமம் கொண்டு ஒரு சிறு குழந்தை 2 வயது குழந்தையினுடைய பக்குவ நிலையை நோக்கி இறங்கி சிவாகம செய்திகளை அந்த குழந்தைக்கு உபதேசித்து மெய்கண்டார் என்ற திருநாமம் தீட்சா நாமமும் கொடுத்தருளுகின்றார். அப்படி மெய்கண்டார் தொடங்கி நமக்கு வந்தது தான் அந்த புறச்சந்தான பரம்பரையாக மெய்கண்டார், அவருடைய மாணவர் அருணந்தி சிவனார், அவருடைய மாணாக்கர் மறைஞான சிவம், அவருடைய மாணாக்கராக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், இப்படி அந்த சந்தான பரம்பரை துலங்கி வருகின்றது. அப்படி மெய்கண்டார் செய்த தலையாய சாத்திர நூல்தான் நமக்கு எது என்று சொன்னால் சிவஞான போதம் என்கின்ற அரிய சாத்திர நூல். அந்த சிவஞான போதம் மிக அருமையாக இந்த சாத்திர பகுதிகளை நாம் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அருமையாக 4 இயல்கள், பிரமாணவியல், இலக்கணவியல், சாதனவியல், பயனியல் என்று 4 இயல்களாக வகுத்து கொண்டு இறைவன் உள்பொருள், முன்பே அடியேன் குறிப்பிட்டபடி இறைவன் உள்பொருள், பாசம் உள்பொருள், உயிர்கள் உள்பொருள் என்று முதல்ல நிறுவுகிறது. முதல்ல அந்த முப்பொருளும் இருக்கிறது என்பதை அது நிறுவுகிறது. பதிபசுபாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி என்ற திருமந்திர சொல்லை, திருமந்திரத்தை அப்படியே அனாதி பொருள்கள் 3 என்பதை நிறுவுவது நம்முடைய சாத்திரம். அதன் பிறகு அதனுடைய இலக்கணத்தை சொல்லி இப்படிப்பட்ட இலக்கணமுடைய பசுவும் பாசமும் பதியும் இருக்கின்றன. இதிலே இந்த பாசத்தோடு ஒற்றித்து இருக்கின்ற இந்த பசுவாகிய ஆன்மாக்கள் எப்படி இந்த பாசத்தை விட்டு பதியை அடைய வேண்டும் என்பதற்காக சாதனவியலை சொல்லி, சாதனவியலில் என்ன சொல்கிறார், எது சாதித்தற்கு உரியது எது, நாம தான் இல்லையா. பாசப்பொருள்கள் சடப்பொருள்கள் அவை எதையும் செய்து சாதிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. பதிப்பொருள் என்றும் ஞானமே வடிவாகிய பொருள், அது அனாதி காலம் தொட்டு பாசத்தோடு தொடர்பில்லாத பொருள். ஆகவே அது சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்போது செய்ய வேண்டுவனவற்றை சாதனங்களிலே நின்று அந்த முறையிலே செம்மையாக நின்று சரியகிரிய யோக ஞானங்களை எல்லாம் சாதித்து
விட வேண்டிய பாசத்தொடர்பை விட்டு சார வேண்டிய பதியினை சார வேண்டிய பொருள் இந்த பசுக்களாகிய ஆன்மாக்கள் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுவது நம்முடைய சாத்திரங்கள். அப்போ அந்த சாத்திரங்களை நாம் படிக்கும் பொழுது தான் அந்த சாதனங்களிலே நாம் சிறப்பாக நிற்க முடியும். அப்போ அதுக்குரிய தீக்கை வகைகள், அதற்குரிய வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் எப்படி சிவாகமங்கள் சொல்லுகின்றதோ அதை அப்படியே நம்முடைய சாத்திரங்கள் எடுத்து சொல்கின்றன. சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சித்தியாரிலே நமக்கு அருமையாக எடுத்து சொல்கின்றார்கள். அப்போ நிறைய பேர் சாத்திரம் என்று சொன்னாலே பயந்து போயிடுறாங்க. ஏதோ ரொம்ப கஷ்டங்க, ஏதோ முற்றோதல் பண்ண சொன்னீங்களா, நாங்கள் முற்றோதல் போய் பண்ணிட்டு வந்துடுறோம். காலையில் 9 மணிக்கு தொடங்கினோமா 5 மணி நேரத்தில் திருவாசகம் முற்றோதல் முடிச்சுட்டு வந்துடுறோங்க. அதில் உள்ள என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் பாடிடுறோம், முழுசாக மனப்பாடமாக சொல்லுகின்றவர்கள்லாம் இருக்கோம். ஆனால் அது என்ன சொல்லுகிறது, சொல்லிய பாட்டின் பொருள் யார்? சிவபெருமான். அந்த அம்பலக்கூத்தன் தான் அதற்கு பொருள். அப்போ அந்த பொருள் எது? அந்த பொருளை, உண்மை பொருளை அடைய வேண்டிய நாம் எப்படி அவனை அடைய வேண்டும்? இப்போ திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளுக்கு எப்படி நாம் பொருள் காண்பது? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். அடுத்து ஐயா வேற பேசணும். நீங்கள் திருவாசகம் எல்லாம் பயிற்சியில் இருக்கும், அதனால் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, திருத்தெள்ளேனம்னு ஒரு பகுதி. திருத்தெள்ளேனத்தில் ஒரு பாட்டு, கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினை சுற்றம் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ. இது பாட்டு. இதில் அறிவினை சுற்றம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குங்க. இந்த அறிவினை சுற்றம் என்பதற்கு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி, மக்கள், தாய், தந்தை, பிள்ளை, இப்படி உறவுகள் இருக்கலாம். சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இவந்த எல்லாம் இந்த சுற்றங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருந்து கொண்டு என்னெல்லாம் நமக்கு நலமும் செய்கிறார்கள், தீங்கும் செய்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நமக்கு உறவு சுற்றமாக கொடுப்பது எதுன்னா நாம் செய்த வினை. இவங்க எல்லாம் நாம் செய்த வினைக்கு காரணமாக நமக்கு சுற்றத்தார்களாக வந்து அமைந்திருக்கிறார்கள். இது அறிவினை சுற்றம். திருப்பூவல்லின்னு ஒரு பகுதி இருக்குது. இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமம். இதில் துணையான சுற்றம்னு இருக்குது. அங்கே அறிவினை சுற்றம், இங்கே துணையான சுற்றம். அப்போ இது என்ன சுற்றம்? இது என்ன சுற்றம்? இந்த வேறுபாடு நமக்கு தெரியணும்னா சாத்திரம் படிக்கணும். இப்போ நமக்கு வந்திருக்கிற அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் நலத்தையும் செய்கிறார்கள், துணையாகவும் இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கொஞ்சம் கருத்தில் வேறுபாடு வந்துட்டுனா துணையாக இல்லாமலேயும் ஒரு சிறிது காலம் போயிடுறாங்க. எப்போதும் நமக்கு துணையாகவும் வருவதும் இல்லை. அப்போ இங்கே துணையான சுற்றம், துணையான சுற்றத்தை யாராவது விடுவாங்களா? துணையான சுற்றம் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னார். அப்போ இந்த துணையான சுற்றம் எது அப்படின்னா, மாயை என்ற ஒரு பொருள் இருக்குது பாசத்தில். அந்த மாயையிலிருந்து பெருமான் நமக்கு சில விஷயங்களை, தத்துவங்களை இந்த உயிரோடு கூட்டி நமக்கு இந்த பிறவியிலே நம்மை அனுப்பி இருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற இந்த உடல், மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகள், மனம் முதலிய அந்தக்கரணங்கள், இவையெல்லாம் நமக்கு துணையான சுற்றம். இவையெல்லாம் நமக்கு துணை செய்து கொண்டு தானே இருக்கின்றன. உலகப் பொருளை அறிவதற்கு நமக்கு இதெல்லாம் துணையாக இருக்கிறது. ஆனால் இவையும் ஒரு காலத்தில் என்ன செய்யணும்? நாம் விட வேண்டும். இப்போ வெளியில் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, இங்கே நாம் லைட்டு போட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த மாயையிலிருந்து இறைவன் கூட்டிய இந்த கருவிகரணங்களை கொண்டு நாம் என்ன செய்யணும்னா அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்வதற்கு துணை செய்வது எது அப்படின்னா இந்த சாத்திர கல்வி தான் நமக்கு அதுக்கு துணை செய்யும். ஆகவே தோத்திரத்தோடு சேர்த்து சாத்திரம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் போனால் நமக்கு ஒன்றும் புரியாது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாத்திரம் மிக 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 எளிமையாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். மெய்கண்டாரை நேரடியாக படித்தீங்கன்னா கஷ்டம்தான். அவர் நல்ல உயர்ந்த நிலையிலே இருக்கிற ஞானிகளுக்கு வருகின்ற ஐயப்பாடுகளை தெளிவிப்பதற்காக நூல் சொன்னார். பின்னால் அருணந்தி சிவாச்சாரியார் அதை விரிவாக செய்தார். 328 பாட்டு சுபக்கம் மட்டமும், அதனோடு சேர்த்து பரபக்கம்னு 306 செய்யுள்களால் ஒரே ஒரு சிவஞான போதத்துக்கு அவர் செய்த செய்யுள் வடிவிலான உரை நூல் அதுன்னு சொல்லலாம் நம்ம.
அதன் பின்னாலே சிவப்பிரகாசம் உமாசிவாச்சாரியார் அதனை சார்பு நூலாக செய்தார். அதன் பிறகு பின்னால் உரை எழுதிய சிவஞான சுவாமிகள் அதற்கு பாஷ்யம் சிற்றுரை என்று 2 உரையை செய்திருக்கிறார்கள். அதுவும் படிக்க கடினமாக இருக்குன்னா பின்னால் ஆனந்தராஜன் ஐயா போன்றவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நமக்கு விளக்கம் செய்திருக்கிறார்கள். ஆகவே சாத்திரம் என்பது நமக்கு கடினம் அல்ல என்பதை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அடியேனுடைய நோக்கம். அதுக்காக தான் இதை லேசாக சுட்டி காட்டினேன். ஆக சாத்திரம் படித்தால் மட்டுமே தோத்திரத்தின் உள்பொருளை நம்மால் வாங்கி கொள்ள முடியும். 30 36 30 இடுகுறம்பைன்னு அப்பர் சுவாமி அருள்வார். அது என்னங்க 30 36 30 36 தத்துவம் 60 அந்த தத்துவங்களுடைய செயல்பாடுகள் 60 தாத்வீகங்கள் என்று சொல்வார்கள். ஆக அது 96 வருதா 30 36 30. ஐயா அவர்கள் எண்ணிலே வல்லவர்கள், எண்ணெய் வத்தி விளையாடுவார்கள் என்று கொஞ்ச நாள் முன்னாடி ஐயா சொன்னாங்க. ஆக சாத்திரத்தின் உள்பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு தோத்திரங்கள் தான் அதற்கு மேற்கோள்களாக அமையும். தோத்திரங்களுடைய அந்த அருளிப்பாடுகளினுடைய பொருள் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு சாத்திரங்கள் தான் நமக்கு உறுதுணையாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, அந்த சாத்திரம்தான் விட வேண்டிய பாசத்தை விட்டு பெற வேண்டிய சிவத்தை உண்மையிலேயே நாம் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி மேலும் மேலும் நம்முடைய திருமுறை பாராயணத்திலே நம்மை உள்ளன்போடு ஈடுபடுத்தும். நாம் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை 40 நாள் படிக்க சொன்னாங்க, 20 நாள் படிக்க சொன்னாங்கன்னு ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு நம்ம படிக்கிறோம். பலந்தரும் பதியங்கள்னு இருக்குது, கருமுதல் திருவுரைன்னு புத்தகம் இருக்குது. இதெல்லாம் ஆரம்ப நிலையில் ஒவ்வொரு காரணம் பற்றி நாம் படிக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே சிவத்தோடு நம்மை தொடர்பு படுத்துவது திருமுறை, அது சிவவாக்கு என்பதை உணர்ந்து நாம் படிக்க வேண்டுமேயானால் அந்த சாத்திரங்கள் கற்பது நமக்கு உறுதுணையாக இருப்போம். ஆகவே தோத்திரம் சாத்திரம் 2ம் நமக்கு இன்றியமையாது நமக்கு வேண்டப்படுகின்ற 2 கண்கள் போன்றவை. அதனால தான் அப்பர் சாமி சொன்னார், தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு. ஆகவே திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் நாம் கற்று உய்வு பெற வேண்டும் என்பதை அடியேனுடைய நிறைவு வாக்கியமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி பாராட்டி திருவுருளையும் குருவருளையும் போற்றி மகிழ்கின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.